அப்டேட் பண்ணப்பட்ட ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450 இந்தியா லான்ச் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,49,000 எக்ஸ் ஷோரூம். ஸோ இப்போ பேசிக்கலாக புதுசாக ஐபிஎக்ஸ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 3 கலர் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலர் மேட்ச் பண்ணப்பட்ட பில்லியன் சீட் கவுல் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்டியரான லுக் கொடுக்கறதுக்காக. இதை நீங்கள் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் ஆக்சரியாக கூட வாங்கிக்கலாம். மற்ற முக்கியமான சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோஆர்டினேட்டட் ஹுட், சர்க்குலர் எல்இடி ஹெட்லாம்ப்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் இருக்க மாதிரி ஐபெக்ஸில் வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க் கெய்டர் கவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கவர்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளீனரான, இன்னும் கொஞ்சம் பெட்டரான லுக் கொடுக்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன் இந்த வண்டிக்கு. ஸோ இது இல்லாமல் இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் இன்னும் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம பார்த்தோம்னா வீல்ஸு, ஏன்னா ஃப்ரண்ட் ரேடியில் 70 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் புது ரெட்ஸ்டைன் சென்ச்சுரோ எஸ்டி ரோட் பயஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி சியட்டோட ஸ்டீல் ரேடியல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு இந்த பர்டிகுலர் வெர்ஷனில். இது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் டயர்ஸ் வந்து 8% பெட்டரான கிரிப் கொடுக்கும், 70% இம்ப்ரூவ் வெட் கிரிப்பும் கொடுக்கும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஏபெக்ஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் செட்டப்பை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா லோவர் பண்ணியிருக்காங்க 56 mm, அப்புறம் ஃபார்வர்டாக வந்து 57 mm வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டரான இன்னும் ஒரு கமாண்டிங்கான ரைடர் ஸ்டான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரீபொசிஷனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு புது ப்ளூ கலர் ஸ்கீமும் வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் கொரில்லா 450 வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹெட்லாம்ப் கார்ட்ஸு, நக்கிள் கார்ட்ஸு, டேங்க் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் 2026 MI அப்டேட்னால. மற்றபடி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலி சேஞ்சஸ் வந்து எதுவும் இல்லை. ஏன்னா சேம் 452cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் ஷேர்பா இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. 40 PS மேக்ஸிமம் பவர், 40 Nm ஆஃப் பீக் டார்க் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணது. 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்ச் இருக்குது. மற்றபடி நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டியோட ட்வின் ஸ்பார் ஃப்ரேம்லேயும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஷோவாவோட பிக் பிஸ்டன் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் வந்து இந்த பர்டிகுலர் வண்டியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ரெட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்போர்ட்டு, சர்க்குலர் கலர்ட் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நேவிகேஷன், கனெக்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஹிமாலயன் அண்ட் கொரில்லா ஓனர்ஸ்க்கு வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து ஓவர் தி ஏர் அப்டேட்டாக வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ நைஸ் திங். ரைட் மோட்ஸில் மெமரி ஃபங்க்ஷனும் இருக்கிறதுனால ஸோ லாஸ்ட் செலக்டட் மோட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம். இப்போ ராயல் என்ஃபீல்ட் 7 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரோட் சைட் அசிஸ்டன்ஸோட. அது மட்டும் இல்லாமல் ஃபேடெக்ஸிங் பிராண்ட் கூட ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ரைனிங் கியர் லைனப்புக்காகவும் கஸ்டம் பில்ட் கொரில்லா 50க்காக ராயல் என்ஃபீல்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புக்கிங்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ட்ரைவ்ஸ், டெலிவரிஸ் எல்லாமே வந்து மார்ச் 31 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. டேஷ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்வைலைட் ப்ளூ ஷேட் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆடட் ஆக்சரிஸாக வந்து ஹேண்ட் கார்ட்ஸு, ஹெட்லைட் கிரில் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ் அண்ட் ஃப்ளாஷ் வேரியன்ஸில் வந்து சிஎட் கிரிப் எக்ஸல் அரி டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவைஸ்ட் காம்பவுண்ட் மட்டும் உள்ள ட்ரெட் பேட்டர்னும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபெக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 2,49,194. ஸோ அது வந்து 2,56,387 வரைக்கும் போகுது. டேஷ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸும் 2,49,194 தான். அது வந்து ட்வெலைட் ப்ளூ கலர் புது கலருக்கு. ஷேடோ ஆஷ்க்கு வந்து 2,67,000. ஸ்மோக் சில்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 2,67,000. டேஷோட பிஎக்ஸ் ப்ரான்ஸ் கலர் இருக்குது. அதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் சில்வர் மாதிரியே 2,67,116. ஃப்ளாஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் டாப் அண்ட் வேரியண்ட்டு. பிராவா ப்ளூ கலர் வந்து 2,72,479 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணப்பட்ட 100 350 மாதிரியே கஸ்டமர் ஃபீட்பேக்கை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போதுமானு நீங்கள் நினைக்கிறீங்களா?